உங்க வளர்ச்சிக்கு என்ன காரணம்? உண்மை, நேர்மை, உழைப்பு. நடிப்பு. மிஸ்டர், யார் நீங்க? இன்டர்வியூ போயிங்குது. உங்க கிட்ட இருக்கிற பணம் எல்லாம் நான் உழைச்சி சம்பாரிச்சது இல்ல, கருப்பு பணம். யாராம பெல்ட் போடாது இன் பண்ணி வச்சுக்கிறான். ஆமா, யார் நீங்கெல்லாம்? We are from Income Tax Department. நீங்க யாரா இருந்தா எனக்கு என்ன? இன்னும் 3 மணி நேரத்துல உங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். நான் என்ன பண்ணேன்? உங்க கிட்ட இருக்கிறதெல்லாம் கருப்பு பணம். மிஸ்டர், உழைச்சு சம்பாரிச்சது. டாக்ஸ் கட்டாம கவர்மெண்ட் கிட்ட இருந்து மறைக்கிற பணம் எல்லாமே கருப்பு பணம் தான். சோ நீங்க டாக்ஸ் கட்டலனா அடுத்த 3 மணி நேரத்துல உங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். என்ன கட்டணும்? வரி கட்டணும். ஏன் கட்டணும்? சில லட்சங்களுக்கு மேல சம்பாதிச்சா இவ்வளவு பர்சன்டேஜ் வரி கட்டணுன்ற பேசிக் நாலேஜ் கூட உங்களுக்கு தெரியாதா? இப்ப வந்து ஏன் கேக்குறீங்க? வேற எப்ப கேட்பாங்க? சாப்பாட்டுக்கு வழி இல்லாம நான் பசியில இருக்கும் போது ஏன் சாப்பிடலன்னு கேட்டீங்களா? தங்கறதுக்கு வீடு இல்லாம மயிலையும் வெயிலையும் அலையும் போது உங்க வீடு இருக்கான்னு கேட்டீங்களா? போட்டுக்கிறதுக்கு துணி இருக்குதான்னு கேட்டீங்களா? வருமானத்துக்கு என்ன வழின்னு கேட்டீங்களா? நாளைக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டீங்களா? அப்பெல்லாம் எதையும் கேட்க மாட்டீங்க, எதையும் கண்டுக்க மாட்டீங்க. சம்பாஷா மட்டும் வரி கேப்பீங்க. இது என்ன ஜனநாயக நாடா இல்ல அடிமை நாடா? இதுக்கு பேசாம நம்ம நாடு வெள்ளக்காரங்கிட்டே இருந்துக்கலாமே. Oh my God, what a question. ஒரு பிச்சைக்காரன் ஏன் பிச்சை எடுக்கிறான், எதுக்கு பிச்சை எடுக்கிறான் அதெல்லாம் கேட்க மாட்டேன். அதே பிச்சைக்காரன் நாளைக்கு பணம் சம்பாதிச்சிட்டானா வரி கட்டுன்னு வந்து நிப்பேன். அதுக்கு பேர் என்ன தெரியுமா? பாஸ், சரியான கேள்வி பாஸ். செருப்பு லட்சம் இருக்குது பாஸ். வேலை விட்டு போயிடுறியா? இப்ப என்ன பண்ணலாம் பாஸ்? போடுறா போலீஸுக்கு போன. என் பண்ணா வரட்டும், என் கேள்விக்கு பதில் சொல்லிட்டான், அப்புறம் நான் வரி கட்டுறேன். டேய், இன்னும் அவரு ரொம்ப பேசுகிற. பாஸ், இது இந்தியன் தாத்தாவோட வாரிசு போல இருக்குது பாஸ். இந்தியன் தாத்தா இல்லடா, தமிழ்நாடு ஆத்தாடா. இவ்வளவு பேசுறிய ஏன் பயந்துன்னு போறா? இது என் வீடு, இது என் நாடு. நான் ஏன் பயந்துன்னு போனோம்?